அவர்களோட சந்திப்பு பல விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் விமர்சனம் பண்றீங்க, வேற யாரும் விமர்சனம் பண்ணல. பத்திரிகை ஊடகம் தான் அது ஒரு பரபரப்பான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. அதாவது நான் ஏற்கனவே தெளிவாக காலையில தெளிவாக நான் பேட்டி கொடுத்துட்டேன். எதற்காக பார்த்தேன் என்பதை தெளிவுபடுத்திட்டேன். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வந்திருக்கிறோம். நான் மீண்டும் வேணா ஒரு முறை சொல்லிடுறேன். அதாவது நேற்றைய தினம் டெல்லி சென்றவுடன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறக்கப்பட்டது. அதை போய் நேராக நான் பார்வையிட்டு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் நானும் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து அவரிடத்தில் மனு மூலமாக கோரிக்கை மனு மூலமாக அளித்தோம். அந்த கோரிக்கை மனு என்ன என்பதை காலையிலேயே அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சென்னைக்கு வருகின்ற பொழுது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமாக தெரிவித்துள்ளேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா சார்? அதாவதுங்க, கூட்டணி தான் நான் ஏற்கனவே சொல்லுவேன், பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா? இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா? இருக்க போகுதா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி அறிவிச்சோம்? பிப்ரவரி மாசம் தான் அறிவிச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம்? 2010. இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும். இப்ப கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாங்க எப்படி பதில்? அமித்ஷா ஒரு பதிவு போட்டிருந்தாரு, தமிழகத்தை கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏங்க அவர் அமைக்க சொன்ன நாங்க என்ன? அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு பதில் சொன்னார் தம்பி, அதுக்கு நாங்க அவை கூட்டணி கட்சி எல்லாம் நாங்க ஒரே ஒத்த கொள்கையுடைய கட்சிக்கிறாங்க, அதில் நாங்க போய் தலையிட்டு பேசணும். அது அவருடைய கட்சியுடைய விருப்பம், புரியுதுங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகையாளர் அழைத்து தெரிவிக்கப்படும். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.